Hey friends, welcome to Sangari Suresh YouTube channel. வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி, சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பல் பூண்டை இடிக்கல்லில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், மிளகு, 2 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. நல்லா வதங்கிக்கணும். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டாச்சு. இப்போ அதோட உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து பச்சை வடைலாம் போட்டும். ஓரளவு பச்சை வடைலாம் போயிட்டு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. கொதி வரட்டும். நல்லா கொதி வச்சு வந்து நல்லா வற்றணும். குழம்பு எவ்வளோக்குள்ள வற்றுதோ அந்தளவுக்கு நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. கொதி வருது. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அழகாக எண்ணெய் பறிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இன்னும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.